கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக போன வீக்ஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அந்த ஓப்பனிங்ஸ்க்கு வந்து என்னென்ன இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம் அந்தந்த வீடியோஸ்லேயே. ஸோ பீப்புள்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து வீடியோ போகிறீங்க, ஓகே, ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்காக தான் லைக் 1 வீக் ஃபுல்லாக வீடியோ போகிறத வீக்கெண்ட் வந்து நான் கண்டிப்பாக அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ், ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீக் டேஸ் வந்துட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ வீக்கெண்ட் வந்து அதை பார்த்து அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி, ஸோ வீக்கெண்டில் ஸோ நமக்கு வந்து அந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ், ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா, டெய்லி ஒரு ஜாப் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாபாவது கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருந்து நீங்கள் அதில் வந்து செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வந்து அந்த கன்சிஸ்டன்சி மேட்டர். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ ஆஃப் கேம்பஸில் ஈஸியாக ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸோ இல்லை வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் பண்ணணும், இல்லை ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ணணும், ரெஸ்யூம் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்த்தீங்கன்னாலும் ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலி போன வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டமில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆப்டமில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சேலரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து 6 இயர்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, ஸோ 5 LPAலேருந்து 5.5 LPAலேருந்து 19 LPA வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 13 LPA வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டாக இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 91,000லேருந்து 94,000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் நீங்கள் வந்து ஒரு ஆப்டம் ஃப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு 6 LPA கூட வச்சுக்கோங்க. ஸோ 6 LPA அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 45,000 to 50,000 கண்டிப்பாக மந்த்லி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்டமில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்தியாவில் வந்து நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு 5.5 LPA வந்து 18.7 LPA வரைக்கும், ஸோ ஃப்ரெஷர்லேருந்து 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆப்டமில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸில் என்னென்ன இருக்க போகுது, ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து செலக்டான கேண்டிடேட்ஸை மட்டும்தான் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் செலக்டான கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு மோர் மோட்டிவேஷனலாக இருக்கும். அப்படி செலக்ட் ஆகாத பீப்புள்ஸ் அவங்களோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைக் அவங்க பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ஒப்பீனியன் வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஐடியாஸ் அந்த கிளியர் கட்டான ஒரு ரிவ்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மொத்தம் 3 ரவுண்டு 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 3 ரவுண்ட்ஸ் என்னென்ன ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் டெஸ்ட் இருக்கும், தென் டெக்னிக்கல் ரவுண்டு இருக்கும், தென் ஃபைனலாக HR ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவலில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ நாள் டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 வீக்ஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோடிங் ரவுண்டில் ஸோ மொத்தம் 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்குன்னு இருக்காங்க. ஸோ அதில் கோடிங் ரவுண்டில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அரேஸ் அண்ட் லிங்க்டு லிஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் அரே அண்ட் லிங்க்டு லிஸ்ட் கோடிங் கொஷின் தான், அந்த ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் கோடிங் ரவுண்டில் இந்த 2 கொஷின்ஸ் இந்த டாபிக் கவர் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் டெக்னிக்கல் ரவுண்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ ரிலேட்டட் டு மை ப்ராஜெக்ட்ஸ் அவங்க செஞ்சிருந்த ப்ராஜெக்ட்ஸை வச்சு அவங்க கேட்டிருக்காங்க டெக்னிக்கல் ரவுண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் API ஸ்டீம் ஜாவா ஃபியூச்சர்ஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் ரவுண்டில். ஸோ அவங்க ப்ராஜெக்டை வச்சு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா API ஸ்டீம் பற்றி கேட்டிருக்காங்க. தென் ஜாவாவோட ஃபியூச்சர்ஸை பற்றி கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா HR ரவுண்டு ஃபைனலாக வந்திருக்காங்க. அந்த HR ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு HR ரவுண்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, சேலரி நெகோசியேஷன் இருக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இதெல்லாமே வந்து அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், அதையுமே வந்து கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்களும் குட் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடரேட் லெவலில் அவங்களுக்கு லெஸ் தென் 2 வீக்ஸ் ஆயிருக்கு. 2 வாரத்துக்குள்ளே எல்லா இன்டர்வியூ ப்ராசஸும் முடிஞ்சு அவங்க ஆன்போர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஃபரலில் அப்ளை பண்ணியிருக்காங்க பிஃபோர் 2023.
ஸோ ஒரு ரெஃபரலாக போனால் பாருங்கள் ஒரே ரவுண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கோடிங் டெஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கோடிங் டெஸ்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் அவங்க வந்து கோடிங்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், தென் டிபிஎம்எஸ், தென் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த 3 டாபிக்ஸ்லேருந்து மட்டும் ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஃபார் த ஜாப் சீக்கர்ஸ், அவங்க என்ன டிப்ஸ் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் டு ஹேவ் அ குட் டிஎஸ்ஏ நாலேஜ் வித் good understanding of the other computer science subject concepts, competitive programming in advantage, இது added advantage அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸில் ஒரு குட் நாலேஜஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸில் ஒரு குட் நாலேஜ் இருக்கணும், தென் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் அட்வான்டேஜாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கேண்டிடேட். தென் அனதர் கேண்டிடேட் மூவ் ஆகலாம். ஸோ அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுமே இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து less than 2 weeks ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ அப்ளைடு via naukri.com was interviewed in March 2024. இவங்க வந்து நாக்ரி மூலிமா அப்ளை பண்ணியிருக்காங்க இன் மார்ச் 2024. ஓகே, இவங்களுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மொத்தம் 2 ரவுண்ட்ஸ் தான் இருந்திருக்கு. கோடிங் டெஸ்ட் இருந்திருக்கு, டெக்னிக்கல் இல்லை. ஸோ HR ரவுண்ட் இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன கோடிங் டெஸ்ட்டில் என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஸ்டாண்டர்ட் அண்ட் pretty easy one. ஸோ கோடிங் ரவுண்ட் ஓகேவா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. தென் HR ரவுண்டில் why do you want to join அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுக்காக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம HR ரவுண்டில். தென் வெரி ப்ரொஃபஷனல் HR அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க இன்டர்வியூ டிப்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்டம் இஸ் அ கிரேட் ஃபிலிம் டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டம் வந்து ஒரு ஃப்ரெஷராக செய்கிறதுக்கு ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4th கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குமே மாடரேட் லெவலில் தான் இருந்திருக்கு, டிஃபிகல்ட்டி லெவலில். அவங்களுக்கும் ஒரு less than 2 weeks தான் இருக்குது அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் 3 ரவுண்ட் இருந்திருக்கு. இந்த 3 ரவுண்ட் என்னென்ன ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்ளைடு via கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட் பன்சாத்தி யூனிவர்சிட்டி வாஸ் இன்டர்வியூடு பிஃபோர் நவம்பர் 2022. அவங்களுக்கு மொத்தம் எத்தனை ரவுண்ட் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் இருந்திருக்கு, கோடிங் டெஸ்ட் இருந்திருக்கு, டெக்னிக்கல் இருந்திருக்கு. ஸோ இந்த 3 ரவுண்ட் தான் இருந்திருக்கு. ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட்டில் அவங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கோடிங் ரவுண்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த கோடிங் ரவுண்டில் என்னென்ன கோடிங் ரவுண்ட் இருக்குன்னா ஸோ பேட்டர்ன் கோடிங் ரவுண்ட் இருந்திருக்கு. அதில் 2 கோடிங் கொஷின்ஸ் அண்ட் ஃபியூ டெக்னிக்கல் ப்ளஸ் நான் டெக்னிக்கல் MCQs பிளாட்ஃபார்ம். ஸோ metal.com. ஸோ இந்த வெப்சைட்ஸை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸில் தான் இவங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் மார்க் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே 2 கோடிங் கொஷின்ஸ் தான் இருந்தது. ஒரு கோடிங் கொஷின் வந்து டெக்னிக்கலாகவும் இருந்தது, அனதர் கோடிங் கொஷின்ஸ் வந்து நான் டெக்னிக்கலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ கோடிங் கொஷின்ஸ் வாஸ் ஆஸ்க்டு சம் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஊப்ஸ் நெட்வொர்க்கிங் அண்ட் DBMS அண்ட் டிஸ்கஷன் ஆன் ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த கான்செப்ட்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட், நெட்வொர்க்கிங் அண்ட் DBMS கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த அரே இன் டிக்ரீசிங் ஆர்டர் வித்தவுட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வித்தவுட் ஷார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டாஸ்க்கான கோடிங் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் என்கேப்சுலேஷன், TDP அண்ட் UDP அண்ட் நார்மலைசேஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஸ்க் அபவுட் ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இன்டர்வியூ டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாபிக்ஸ் டு ப்ரிப்பேர் டு ஆப்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த ரோலுக்கு வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DBMSலேருந்து, தென் DSAலேருந்து, தென் ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து, உங்களோட ப்ராஜெக்ட்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா be confident and trust on your learning material, be calm and attend time of interview, don't panic and try to speak out on interviewer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களோட லேர்னிங் மெட்டீரியல் நீங்கள் படிக்கிறது மேலே நம்பிக்கை வைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. ஸோ பயப்படாதீங்க எதுக்குமே. ஸோ அந்த இன்டர்வியூ தாண்டி நீங்கள் எந்த ஒரு கொஷின்ஸும் ரைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் அண்ட் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வேல்யூபிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்த கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் மாடரேட் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு less than 2 weeksக்குள்ளே ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ அப்ளைடு via கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட் SRM யூனிவர்சிட்டி வாஸ் இன்டர்வியூடு பிஃபோர் அக்டோபர் 2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து SRMலேயே அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மொத்தம் 3 ரவுண்ட் இருந்திருக்கு. ஸோ அது என்னென்ன ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட், கோடிங் டெஸ்ட், டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கோடிங் டெஸ்ட்டில் என்ன
கேட்டிருக்காங்கன்னா காட் 2 கோடிங் கொஷின்ஸ். ஸோ 2 கோடிங் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களாமா. ஸோ அது என்ன கொஷின்ஸ் இவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணல. தென் டெக்னிக்கல் ரவுண்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் லிங்க்டு லிஸ்ட் தென் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கொஷின்ஸ் தான் டெக்னிக்கல் ரவுண்ட்லேயே கேட்டிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க ஸோ அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கரிதம்ஸ்லேருந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு கிளாரிட்டி ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை மேக் பண்ணோம் அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இல்லை நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி எனக்கு பிளான் கொடுங்க, ஸோ ஸ்ட்ராட்டஜிஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது ஏதாவது இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆப்டம்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.